அம்மா 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 ஏண்டா கத்துற? காஃபி எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். அம்மா ஏண்டா? வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க. சின்னவரா இல்லைங்களா? எங்களுக்கு வீடு தெரியாது இல்லையா, அதனால அவன் தான் எங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு இப்பதான் ஆபீஸ் போறான். நிக்கிறீங்களா? உட்காருங்க. ஐயா உட்காருங்க. நீ ஏமா நிக்கிற? நீ உட்காரு. பரவாயில்லைங்க. அம்மா என்னம்மா பேசிட்டே நிக்கிறீங்க? அந்த காஃபி எல்லாம் டாக்டருடைய அட்வைஸ் படி நாங்க 2 பேரும் காபி கீப்பி எதுவும் சாப்பிடுறது இல்ல. முதல்ல வந்த விஷயத்தை பேசுவோமா? சங்கர் நீ உட்காருப்பா. பரவாயில்ல சார். என்னம்மா சங்கர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னானா? சொன்னா. இது விஷயமா எங்க வக்கீல் சூனாப்பானா கூட உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னாருங்க. உங்க அபிப்பிராயம் என்ன? இந்த கல்யாணம் நடக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடுறோமே. என் பேத்தி இருக்கிறாளே, அவ சின்ன வயசுலயே தாய் தகப்பனை எழுந்துட்டா. எங்க பராமரிப்பிலேயே தான் வளர்ந்தா. அவளுக்கு தாய் தகப்ப எல்லாமே நாங்க தான். எங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டா. அதனால அவளுக்கு நாங்க பாக்குற மாப்பிள்ளை வீட்டோடயே இருக்கணும், நல்ல யோக்கியமானவனா இருக்கணும்னு நாங்க நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல உங்க பையன் சங்கரை எங்களுக்கு பிடிச்சு போச்சு. கல்யாணம் நடந்தா உங்க பையன் எங்க வீட்டோடயே தான் இருப்பான். இதுக்கு உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? அதே நேரத்துல உன் மகனையும் மருமகளையும் வீட்டுல வந்து பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு வேணாலும் தங்கலாம். உன் ஆசைக்கு அவங்கள 2 நாளைக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கலாம். நான் ஒண்ணும் சொல்ல போறதில்ல. நீ என்னமா நினைக்கிற? நான் என்னங்க நினைக்கிறது? எங்க இருந்தாலும் என் புள்ள சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா பையனுடைய அப்பா இங்க இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏதோ சிங்கப்பூர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஒரு தந்தியை கொடுத்தா வந்துட்டு போறாரு. தந்தி கொடுத்தா வரக்கூடிய அளவுக்கு அவர் எங்க இருக்காரோ என்ன செய்யறாரோ ஒரு தகவலும் இல்லைங்க. வந்துகிட்டு இருந்த லெட்டர் போக்குவரத்து கூட கொஞ்ச நாளா இல்ல. அதனால நம்ம பையனுக்கு நல்லதான செய்து வைக்கிற. நாளைக்கு வந்தா பார்த்து சந்தோஷப்பட்டு போறாரு. அதுக்கு இல்லைங்க. என்ன விஷயம் சொல்லுமா? கல்யாண நேரத்துல உங்க உறவுக்காரங்க யாராவது பையனுடைய அப்பாவை கூப்பிடுங்கன்னு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாம தவிக்க வேண்டியதா இருக்கும். அதை பார்த்து நீங்களும் வேதனைப்படுவீங்க. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை என்னால உங்களுக்கும் உங்களால எனக்கும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் யோசிக்கிறேங்க. நீ நினைக்கிற மாதிரி எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. போதுமா? அதுவே எனக்கு போதுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பாருங்க. அது எப்படி கனகா? நாங்க வந்த மாதிரி நீயும் முறைப்படி எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்தேன்னா பொண்ணை பார்த்த மாதிரியும் இருக்கும். முகூர்த்த நாளையும் குறிச்சிடலாம். அவசியம் வரேங்க. அப்போ நாங்க புறப்படுறோம். சரிங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோமா? ஓஹோ, இதுதான் என் ஃபேக்டரி வேலை செய்யற உங்க 2வது மகனா? ஆமாங்க. வரோம் வரோம். ஆகையா மேற்கூறிய காரணங்களினால் திருமதி தையல் நாயகி வாதியின் தரப்பில் கூறப்பட்டபடி மோசடி செய்திருக்கிறார் என்று நிரூபணமாகிவிட்டது. அதற்காக அவர் 5000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய தீர்ப்பு. இந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் அவர் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். வாப்பா வா. நல்லா நடத்தினே கேஸ். உன்னை நம்புறதுக்கு என்ன கோர்ட்ல மோசக்காரிங்கிற பேர் வாங்கி கொடுத்துட்டேன். உனக்கு எந்த முடையன் கேஸ் நடத்த கத்து கொடுத்தான்? எந்த அறிவு கட்டமே கோர்ட்ல பேச கத்து கொடுத்தான்? அவனை கூட்டிட்டு வா. அவனை பொழையான்னு ஒரு அறை வேணும். వాడు నా జూనియర్. నాదా కేసు నడత కత్తు కొడుతుందో, నాదా కోర్టులో పేసర్స్కి కత్తు కొడుతుందో. అప్ప నేను என்ன அறிவு கட்டவனா வடையனா? இதெல்லாம் சொல்லியா தெரியணும்? கேஸ் ஜெயிக்கிறான்னு சொன்னேன். ஜெயிச்சனா లేదా? ஆமா, நல்லா ஜெயிச்சீங்களே. சரி சரி, பணத்தை கட்டுங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ఎందుకు பணம் கட்டுதானோ? தோத்து போனது நீவு ஜூனியர். நீங்க கட்டுங்க பணம். என்னது? என்னது? பணத்துக்கு நான் எங்க போறேன்? பணத்தை கட்டுங்க. ஒய்ஃப் மோசடி பண்ணா ஹஸ்பண்ட் பணம் கட்டுறது లేదు. என்ன சார் இது? நீங்க இப்படி சொன்னா அம்மா அப்புறம் 6 மாசம் ஜெயிலில் இருக்கணும். అవును, మోసడి చేయలేదు, జైలుకి పోవాలా. అదే న్యాయం ధర్మం. என்னங்க நீங்க கட்ட பொண்டாட்டி ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்கா? இப்பதான் தர்ம நியாயத்தை பத்தி பேசுறீங்களா? பணத்தை கட்டுங்க. அது வந்து பணம் தராது. ஏమి நீவோ? என்ன நீங்க அப்படின்னா இந்த இருக்க நகையெல்லாம் 10,000 ரூபாய் போறோம். கழட்டி கொடுத்துறேன். దెబ్బలు ఇస్తాను, దెబ్బలు. నగ కట్టుతావు నువ్వు. యారు నీకు అప్పం పోట్టదు నగ. నేను వేసేది అంత నగ. ఒక్క వளைయలు కూడా కట్టకూడదు. ఒక్క వளைయలా తైలు. జైలు బాగానే ఉంటుంది. నీవు పోయి చూడు, నల్లా இருக்குது జైలు. என்ன சார் அது அக்கிரமம்? சரி, அம்மாவுக்கு ஜெயில ஏ கிளாஸ்க்காக ஏற்பாடு பண்றேன். ఎందుకురా ఏ క్లాసు? சார், உங்களுக்கு இருக்க வருமானத்துக்கு கண்டிப்பா அம்மாவுக்கு ஏ கிளாஸ் கிடைக்கும் சார். அரே, நான் வருமானம் சொல்லிட்டா
నాకు ఇన్కమ్ ట్యాక్స్ நிறைய వస్తుందిరా, అది కూడా సి క్లాస్ పోరు తయ్యలు, సి క్లాస్ పోరు చాలా బాగా ఉంది సి క్లాస్. నీ వాళ్ళు కానిస్టేబుల్ అమ్మగారికి తీసి వెళ్ళు. తయ్యలు నేను దినం దినం వచ్చి నిన్ను పాతు నేను పోతాను. తయ్యలు ஆவக்காய் ஊறுகாய் எக்கட பட்டியாவு? அம்மா நான் ஜெயில் வரைக்குமே வந்துட்டு வரேம்மா. ஆமாப்பா, என்ன கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ள புடிச்சு தள்ளி எடுத்தா வரவேலை பாப்பேங்கிறியா? உன்னை நம்பணும் பாரு. டைம் போச்சு. என்ன சாந்தி எல்லாம் ரெடியா? ரெடி தாத்தா. சாந்தி எங்கம்மா உங்க பாட்டி? சவுந்தரா என்னங்க ஆரம்பிச்சு கனவு அனுப்பிச்சிட்டியா? கார அனுப்பிச்சு அரை மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்க. வெரி குட் வெரி குட். சாந்தி என்ன தாத்தா? என்னம்மா சாந்தி, உன்னை பெண் பார்க்க வர போறாங்க, ஏதாவது புதுசா கட்டி கூடாது, இப்ப பழச கட்டிட்டு இருக்கிறிய? போங்க தாத்தா, நான் கட்டி இருக்கிறது புதுசு, பீரோல இருக்கிறது புதுசு. இதுல நான் எதை கட்டுறது எதை கட்டாம இருக்கிறது? ஒண்ணு செய்டி, ஏன் கல்யாண புடவை எடுத்து கட்டிக்க. சவுந்தரா ஐடியா ஐடியா. சாந்தி, அன்னைக்கு அந்த புடவையை கட்டிட்டு கல்யாண பந்தல்ல வந்து உட்கார்ந்து அவங்க பாட்டி அப்ப பார்த்து சொக்கனவன் தான் அந்த புடவைக்கு அவ்வளவு பவர். வணக்கங்க. வணக்கம்மா, பாபா. உள்ளத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உட்காருமா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருமா. இது உன் வீடு மாதிரி தான். உட்காருமா. என்னம்மா சாப்பிடுற? காஃபியா, ஓவலா, கூல் ட்ரிங்கா? நம்ம வீட்டுல எது சாரா என்னங்க? இதுதான் சாந்தி. ஆமாம்மா சாந்தி, இதான் உன்னுடைய வருங்கால மாமியார். நமஸ்காரம் பண்ணிக்க. நல்லா இருமா. என்னங்க கனக வந்தாச்சு, இன்னும் நம்ம பையன் வரலீங்களே? கனக வந்த உடனே ஃபேக்டரிக்கு போன் பண்ண சொன்னா, நான் போன் பண்றேன், நீ ஏதாவது சாப்பிட கொண்டாந்து கொடுப்போம். சாந்தி, வீட்டெல்லாம் கூட்டு போய் காட்டுமா? வாங்க போய் வாங்க. பரவாயில்லம்மா. சும்மா வாங்கத்த, எங்க வீட்டுல வந்து பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரணும், அதுக்காக அப்பா கிட்ட இருந்து போன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். குட் குட். ஹலோ, யார் ஆனந்தா பேசுறது? நான் தான் பேசுறேன். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ வந்த பிறகுதான் இங்க எல்லா விஷயம் பேசணும். உடனே வந்துரு. அப்பா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, நம்ம சிலோன் பாஸ்கர் வந்திருக்காரு, அவரு என் கூடவே வராரு. சரிப்பா சரிப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க மருமக சாந்தியோட நிச்சயதார்த்தத்தை நானும் கலந்துக்குவேன். கமான் கமான் கமான். என்னத்த அப்படி பாக்குறீங்க? இது எங்க ஆனந்த் மாமா சின்ன வயசுல எடுத்த போட்டோ. அத்தை அத்தை, என்ன அத்தை? சொல்லுங்க அத்தை, என்ன அத்தை? என்னத்தை? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. என்ன கனகத்துக்கு என்னாச்சு? என்னம்மா கனவா? என்ன? ஒண்ணும் இல்லைங்க. நல்ல வேலை, என்னமோ ஏதோ பயந்துட்டேன். பையன் இப்ப வரேன்னு சொன்னாமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. கல்யாண சமாச்சாரம் தானம்மா, பையன் வந்திருக்கு, பேசிக்குவோம். அது இல்லைங்க, வந்து என்ன கணக்கா, ஏன் தயங்குற சொல்லு. இத்தனை நாளா என் வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க இருக்கலாம்? பினாங்கில இருக்கிறதா லெட்டர் வந்துச்சு. பையனுடைய கல்யாணத்துக்கு இப்ப அவசரப்பட வேண்டாம், எல்லாம் தான் வந்ததுக்கு அப்புறம் முடிவு செய்துக்கலாம்னு எழுதி இருக்காருங்க. என்னம்மா, உன் புருஷன் எப்ப வர்றது, கல்யாணம் எப்ப நடக்கிறது? நாங்க ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டு ரெடியா இருக்கிறோம். என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னா அவர் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. கனகா, உன் முடிவான பதிலே இதுதானா? ஆமாங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். சங்கர், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மறந்துட மாட்டேன். சேச்சே, உன்னை மறந்தாலும் மறப்பேன், அம்மாவை மறக்க மாட்டேன்டா. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடா. வேணும்னா என் சம்பளத்தை பூரா உங்கள்கிட்டயே கொடுத்துடுறேன். அன்னைக்கு ஏன் சாப்பாடு போட சொல்றா? பார்க்கலாம், லெட் மீ see. என்ன பாக்கலாங்கிற? அம்மா, எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா?
நிச்சயதார்த்தம் குறிச்சிட்டீங்களா? என்னம்மா போன உடனே திரும்பி வந்துட்டீங்களா? ஏன்டா அவசரப்படுற? அம்மா தான் சொல்ல போறாங்களே, நீங்க சொல்லுங்கம்மா என்கிட்ட. ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? சங்கர், இந்த கல்யாணம் நடக்காதுப்பா. அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? இல்ல, நானே தான் சொல்லிட்டு வந்துட்டேன். இருக்காது. அம்மா மனசு புண்படும்படியா அங்க ஏதோ நடந்திருக்கு. பெரிய இடத்து விவகாரம் இப்படித்தான் இருக்கும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். ஏமா ரவி சொன்ன மாதிரி அப்படிதான் நடந்துட்டாங்களா? ஏன்டா அப்படி நினைக்கிறேன்? தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்க அப்பா இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதை நீங்க ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாமே. தப்புதான்டா, என்ன மன்னிச்சுக்க போதுமா? இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி பேசாதே. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்கம்மா. 4 பேர் என்ன கேட்டா என்னம்மா பதில் சொல்றது? எங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால நிறுத்திட்டாங்கன்னு அடிச்சு சொல்லுடா. தலையா சீவிடுவாங்க. இல்ல நம்ம யாரையாவது மோசம் பண்ணிட்டோமா? சரிம்மா, அப்படியே சொல்லிடுறேம்மா. டேய், என்னம்மா அழுதுகிட்டே போறா? டேய் சங்கர், டேய். முருகா, முருகா, பெத்த தகப்ப முன்னால பிள்ளைங்க ரெண்டும் கைகட்டி சேவகம் பண்ண வேண்டிய நிலைமை உண்டாக்கிட்டியே. தகப்பனையும் பிள்ளைங்களையும் பிரிக்கிறதுக்கு என்னையே ஒரு கருவி ஆக்கிட்டியே. நம்ம தராதரத்தை பார்க்காம அவங்க கூட வெளிய சம்பந்தம் பேச போனோம் பாருங்க. அதுக்கு நமக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அவங்க இப்படி செய்துட்டு போனதை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லப்பா, நாக்க பிடிக்கிட்டு சாகிற மாதிரி 4 வார்த்தை கட்டு வந்துடுறேன். கொஞ்சம் உட்காருங்க. மன்னிக்கணும், எல்லா ஒரு பிசினஸ் மேன் ஃபேமிலி மேட்டர்ல தலையிடுறானேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்க மறுபடியும் அந்த பொம்பளை முகத்துல முழிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்ப உங்க நல்ல மனசையும் பெருந்தன்மையும் புரிஞ்சுக்கலையோ அவங்கள தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான். ஆமாப்பா, பாஸ்கர் சொன்னபடி நாமே அவங்கள ஒரு பொருட்டா மதிக்கணும். நம்ம பொண்ணு என்ன நொண்டியா முடமா மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு பயப்பட. இப்போ சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச பெரிய இடத்து பிள்ளைங்களா இருக்காங்க, நான் ஏற்பாடு செய்யறேன். நல்லது, அப்படியே செய்யுங்க. நீங்களும் பாருங்க, நாங்களும் பாக்குறோம். என்ன சொல்ற ஆனந்த்? என்ன மிஸ்டர் ஆனந்த் யோசிக்கிறீங்க? நான் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேனோ அவங்க எல்லாம் எனக்கு விரோதமா மாறிடுறாங்க. அது என்னுடைய ராசி போல இருக்கு.